ஏங்க இங்க வந்து நிக்கிறீங்க? ஏங்க என்னங்க வேணும் உங்களுக்கு? உள்ள உங்க தங்கச்சி தொல்லை, திரும்பி பார்த்தா உங்க தொல்லை. இங்க வந்தாலும் ஏன் உங்களை இரிட்டேட்டிங்கா இருக்கு ஒரே. ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் உங்களை தானங்க பார்க்கணும். ஏங்க உள்ள என்ன முறைச்சு முறைச்சு பாத்தீங்க? ஏங்க நான் முறைச்சு பார்த்தனா? அது ரொமான்ஸ் லுக்குங்க. ஏங்க அது ரொமான்டிக் லுக்கா? கண்ட்ராவியா இருந்தது, சகிக்கல. நீங்க எப்பவுமே ஜாலியாக தானங்க இருப்பீங்க, அதனால தான் அப்படி பார்த்தேன். நீங்க என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எப்பவுமே இப்படித்தானா? இப்படிதானா? இல்ல ஜாலியா இருப்பீங்களா இல்ல இப்படி இருக்கிறதா உண்மையான்னு கேட்டேன். இப்ப என்னங்க வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் கேஷுவலா பேசலாமே. ஓ கேஷுவலா பேசணுமா? சரி, உங்க ஹாபி என்ன? நான் எப்பவுமே ஹாப்பி தாங்க. இப்ப நீங்க வேற இருக்கீங்களா? நான் ரொம்ப ஹாப்பி. ஏங்க நான் உங்க பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டேன். அதாங்க ரொம்ப கஷ்டம், பொழுதே போக மாட்டேங்குங்க. இப்ப இங்க வந்துட்டோம், அது அப்படியே ஓடிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே போருங்க. அதனால நான் இன்னொரு ஐடியா வச்சிருக்கேங்க. வீட்டில் போர் அடிக்க ஆரம்பிச்சா போதும், வீட்டில் இருக்க பொட்டுக்கல்ல கடலப்பருப்பு எல்லாத்தையும் பேண்ட் பேக்கில் எடுத்து போட்டுக்குவேன். அப்படியே படம் பார்க்க தேட்டருக்கு போயிடுவேன். அப்படியே உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நேரம் போகிறதே தெரியாது. ஐயோ, என்னது கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை இதெல்லாம் எடுத்துட்டு தேட்டருக்கு போவீங்களா? ஆமாங்க, அப்படியே தின்னுக்கிட்டே படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிரமாதமாக இருக்கும். ஏங்க பொழுது போகலன்னா ஏதாவது புக்ஸ் படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்கா? என்னங்க எப்படி கேட்டீங்க? நான் நிறைய புக்ஸ் படிப்பேங்க, கவிதைகள் படிப்பேன் முக்கியமா. கவிதைனா என்ன மாதிரி கவிதை? வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற கவிதையா? வேர்ல்ட் லெவலா? அதுக்கு மேலங்க இது. நீங்க இந்த வார பத்திரிகைலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த கடைசி பக்கத்துல ரூபாய் 15 பரிசு பெற்ற கவிதை அப்படின்னு போட்டிருப்பாங்க தெரியுமா? நீ என் உயிர், நான் உன் உயிர், நாம் கடைவோமா தயிர். எப்படி இருக்கு? கவிங்க தயிரை லைஃபோட ஒப்பிட்டுருக்கேன், ரொம்ப பிரமாதமா இருக்கும். எடுத்த உடனே காதல் வந்துருப்பேன், அப்படியே கிடையே 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 தாங்க காதலே வரும். அதாங்க தயிரையும் காதலையும் கவிங்க அப்படியே ஒப்பிட்டு பேசுறேன். நீங்க படிச்சதில்ல? அதெல்லாம் நான் படிக்கிற பழக்கம் இல்லைங்க. ஐயோ வாட்ட பிடி. சாரி, இந்த பாக்கெட் நாவல், கிரைம் நாவல் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நான் படிக்க மாட்டேங்க. நீங்க அதெல்லாம் படிப்பீங்களா? நான் படிப்பேங்க, கிரைம் த்ரில்லர் எல்லாமே படிப்பேங்க. இந்த பேமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க படிக்க மாட்டேன், அது கொஞ்சம் பயங்க. ஏங்க நைட்டு சீக்கிரம் சாப்பிட்டு 8:30 மணிக்கெல்லாம் படுத்துருவேங்க. அவ்வளோ வீட்டுக்கு கட்டுப்பட்ட பையங்க. ஏன் நீங்க இதெல்லாம் படிக்க மாட்டீங்களா? ஏங்க நான் காலேஜ் போறேங்க. நான் MBA வேற படிக்க போறேன். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு வேற ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபாரின் போய் படிக்கணும்னு ஐடியாலாம் இருக்கு. அதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கு, நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் நீங்க அந்த படிப்புலாம் படிக்க மாட்டீங்களா? காலேஜா? காலேஜ் படிக்கணும்னா +2 தாண்டணுங்க. ஏன் பண்ணலையா? நான் +2 ஃபெயிலுங்க. நான் காலேஜ் போகணும்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த கண்டிஷனுக்குலாம் நான் ஒத்துக்க மாட்டேங்க. அதனால தான் நான் டுட்டல் காலேஜுக்கே போல. நீங்க பேசுறது வச்சு பார்த்தாலே தெரியுது. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? என் தங்கச்சி சொன்னா இதை போட்டா மாடு முட்டுன்னு சொன்னா. ட்ரெஸ் நல்லா தாங்க இருக்கு, ஆனா அவங்க வேற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. வேற எது சொல்லியிருப்பா? உங்களுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸுங்க, நம்மள மாதிரியே தான். மேட் ஃபார் ஈச் அதர். நான் சொன்னேன்ல. என்னங்க நீங்க ரொமான்டிக்கா பார்க்குறீங்க? ரொமான்டிக்காலாம் பார்க்கல, ரொமான்டிக்ன்றது வேற, இது வேற. உங்க மூஞ்சிய பார்த்தேன். ஓ அப்படியா? நீங்களும் நம்மள மாதிரியே அப்படியே ஹியூமரஸாக தாங்க இருக்கீங்க. ஐயோ ஏங்க இப்போ உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி நல்ல பொருத்தமாக இருக்குங்க. ஹைட்டு கூட பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கு. இப்போ என்ன நம்ம ஓட்டப்பந்தயத்தில் ஓட போகிறோம், என்னதான் சார் வேணும் உங்களுக்கு? வாழ்க்கைன்ற ஓட்டப்பந்தயத்தில் உங்களோட சேர்ந்து ஓடலாம் தாங்க இது வரைக்கும் நான் ஓடி வந்திருக்கேன். ஹலோ இப்போ என்ன பேசுறீங்க நீங்க? தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நாம 2 பேரும் வாழ்க்கைன்ற ஓட்டப்பந்தயத்தில் பரிசு வாங்கலாம் தாங்க வந்தேன். முதல்ல உங்களால ஓட முடியுமா? ஏங்க அசால்ட்டா ஓடுவாங்க, நீங்க சொல்லுங்க. அந்த மலையில இருந்து ரோஜா பூ பறிச்சுட்டு வருவா. என்னங்க அனாவசியமா பேசாதீங்க. ஏங்க நான் பேசுறதுல உங்களுக்கு அனாவசியமா தெரியுது. ஐயோ கால் வேற சுடுது. சரி ஏங்க என் கையில நில்லுங்க. கால் வலிக்குதா? என் கையில நில்லுங்க. ஏன் தலைமையில நின்னுக்கிறீங்களா? ஐயோ தாங்க முடியலங்க. நான் இங்க நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா டார்ச்சர் பண்ணீங்க பின்னாடியே வந்து. இது டார்ச்சர் கிடையாதுங்க, இத பாருங்க உமா. ஐயோ அடிச்ச அடியில
எலும்பெல்லாம் இடம் மாதிரி இருக்காட்டிருக்கு. எலும்பெல்லாம் நுழுங்கி போயிடுச்சாட்டிருக்கு. எதுக்கு அடிச்சாங்கன்னு ஒரு காரணம் தெரியலையே. அடி வாங்குறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, காரணம் தெரியாம அடி வாங்குறது தான் பிரச்சனையா இருக்கு. புத்தூர் போனா கூட இந்த எலும்புக்கெல்லாம் கட்டு போட மாட்டாங்களாட்டிருக்கு. அந்த குழந்தை நட்சத்திரம்ல நம்ம வீட்டு குழந்தை தள்ளிட்டு வந்து இங்க என்ன பண்றான்? ஐயோ, பாரு மங்களா இருக்குமோ? ஆமா, அவனே தான். இந்த 2 மந்திகளும் இங்க என்ன பண்ணுதுங்க? தப்பாச்சே. இங்க என்ன பண்றீங்க? இல்ல, என் மச்சான் முண்டாட்டிகளுக்கு உள்ள தாலி பெருக்கி கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, இங்க என் மச்சான் சிவஞான தங்கச்சி கூட்டிட்டு வந்து தாலி அத்துக்கிட்டு இருக்கான். இவன் இதை எங்க கொண்டு விட போறான்னு தெரியலையே. இவளுக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து நாம ஒரு அமௌண்ட்டை தேத்தலான்னு பார்த்தா இவன் இலவசமா இந்த வீட்டுக்குள்ள வந்துருவான் இருக்கேன். நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். என்ன? பேசாம நீ உள்ள பூந்து இவங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறங்கிற பேர்ல காசை நீங்க கறந்துருக்கனே. இவங்க ஒரு பீத்தர போயிருங்க. இவங்க அப்பனே மாசம் மாசம் சம்பளத்தை எண்ணி வாங்கிட்டு இருக்கான். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? வீரமணி ஒரு பெரிய இடம், பெருசா கறந்தலாம் நினைச்சீங்கல்ல. அங்க ஒண்ணும் இல்ல, இது சின்ன இடமா இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே. பெரிய இடத்துல கிடைக்காதுண்ணே, சின்ன இடத்துல கிடைக்கும்ண்ணே. முருகா, நீ எப்பயுமே அபசவன வார்த்தையா தானே பேசுவ. இன்னைக்கு இந்த கோயில நல்ல வார்த்தையா பேசுற. நல்லதா பாப்போம்டா. என்னத்தை தான் இப்படி பேசுறான்? என்னண்ணே? ஆமா, இந்த சரக்கு அடிச்சு பாதி வச்சிருந்தேனே, நீ எடுத்து விட்டுக்கிட்டியா? அண்ணே, நான் ட்ரைவ் பண்ண குடிக்க மாட்டேன் தெரியும்ல. அதானே பார்த்தேன். எனக்கு இன்னும் இந்த பெயின் போகலப்பா. என்ன அப்படி கை தாங்கல கூட்டு அப்படியே அங்கிட்டு போ. மீதி சரக்கு அடிச்சு அங்க படுத்துக்கிறேன். உனக்கு இருக்குடா மாப்பிள்ள, இருக்கு. நீங்க யாரு? என் தங்கச்சியோட நாத்தனார். என் தங்கச்சி அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ப நீங்க யாரு? எனக்கு முறை. அந்த முறை இல்லைங்க, இது வேற முறை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் வாழ்க்கையில சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவுல அப்படியே ஜோதி ஏத்திடலாங்க. பிரமாதமா இருக்குங்க லைஃப். நீங்க திருவண்ணாமலையெல்லாம் போகவே தேவையில்லை. நீங்க என்ன சுத்தி வந்தாலே போதும், மலையே சுத்த வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இதுக்கு மேல பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும். இதுக்கு மேல கெடுறதுக்கு என்னங்க இருக்கு? என்னை அங்கங்க வச்சு அடிச்சிருக்காங்க, அதுக்கே நான் கவலைப்படுறது கிடையாது. ஐயோ தாங்க முடியல, நான் போய் தொலைறேன். என்னங்க, உங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க. ஏங்க, மிஸ்டு காலாவது கொடுக்குறேங்க. அதுக்கு உனக்கு ஃபோன் இருக்கணும்ல. பேலன்ஸ் இல்லையோ? நீ எனக்கு தான். போதுமா? போதுங்க. வேற ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வருவா? கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இல்ல சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வருவா? இல்ல, எதுவும் வேண்டாம், பசி இல்ல. சரி, நீ முதல்ல ரிலாக்ஸா இரு. இன்னும் தண்ணி வேணா நான் வாங்கிட்டு வரவா? சரிங்க. உங்க அண்ணன் இங்க தாங்க இருந்தாரு. உங்க அண்ணன் தாங்க என்ன துரத்துனாரு. சித்ரா, அவர் எங்க ஊர்ல இருக்காரு. அவர் எதுக்குமா இங்க வரணும்? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் எதையாவது நினைச்சு குழம்பிட்டு இருக்க? சரிங்க, நான் சொல்றது பொய்யாவே இருக்கட்டும். நீங்க உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவர் எங்க இருக்காருன்னு கேளுங்க. நான் அவர்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு தான் என் சிம்மை மாத்தி வச்சிருக்கேன்.
நீ அவருக்கு போய் ஃபோன் பண்ண சொல்ற? சரி பண்றேன். ஹலோ. அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானே. சும்மா தானே ஃபோன் பண்ணேன். எங்க இருக்கீங்க? வெளியில இருக்கீங்களா? கழுத கிட்ட குட்டிச்சவர். நான் எங்கடா இருக்க போறேன்? கடையில தான். நான் வேற எங்கடா போக போறேன்? அம்மா நீ எங்கடா இருக்க? நான் மதுரை வந்தாச்சுண்ணே. ஓ, கல்யாணத்துல தான் இருக்கேன். ஓ, கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படியே ஜாலியா பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோண்ணே. என்னடா ஏதோ படபடப்பா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இல்லைண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே. கேட்டியா? கடையில தான் இருக்காரு. இன்னும் என்ன வேணும்? சரிங்க, அவரே இங்க இருந்துகிட்டு கடையில இருக்கேன்னு போய் சொல்லக்கூடாது. ஏண்ணே, கடையில யாரெல்லாம் இருக்காங்க? ஹெல்ப் பண்ண ஆள் இருக்காங்கல்ல? ஏடா அப்பா கிட்ட பேசலடா? அண்ணா வேணாண்ணா. ஏய் வீரா, நல்லா இருக்கேடா? அப்பா நல்லா இருக்கேன்ப்பா. என்னடா போனதுல ஒரு போனை கூட காணோம்? என்ன ரொம்ப பிஸியோ? பாத்துடா, அங்கேயே செட்டில் ஆயிடாத. கல்யாணம் காட்சியெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வீடு வந்து சேர்றா. சரிங்கப்பா. அண்ணன் ஒத்தா நின்று எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க. சரிப்பா, நான் சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. ஃபோன் வைக்கிறேன்ப்பா. அண்ணன் கிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லுங்கப்பா. இப்ப என்ன சொல்ற? எங்க அப்பாவும் இங்க வந்திருக்காரா? நீ சொன்னாலும் சொல்லுவடி. கொஞ்சம் கூட மூளை இல்லாத ஜென்மம். இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டிருந்தா என்னோட அம்மா சின்னம்மா எல்லாரும் பேசி இருந்திருப்பாங்க. எங்க அண்ணன் இங்க வந்தாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, அவங்க நம்ம 2 பேரும் இங்க ஒண்ணா வந்ததை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்லங்க, இதுல ஏதோ பிளே இருக்கு. உங்க அண்ணன் ரொம்ப சாமர்த்தியமா விளையாடுறாரு. ஆமா, அவர் பெரிய டோனி. அவர் கிரிக்கெட் கேம் விளையாடுறாரு. இவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. ஒழுங்கு மரியாதை அமைதியாவா, இல்ல என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. எந்திரிச்சு வா. ஏய், இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? எந்திரிச்சு வாடி. அந்த வரங்க. அந்த ஆண்டவன் நம்மனை கூட ஆஞ்சி போடுவான். இந்த ஆண்டவன் நம்மனை என்னைக்கு ஆக மாட்டான். அண்ணே, நீங்க இந்த உலகத்தை காக்குற ஆண்டவர்னே. ஏய் முட்டாள், நம்ம ஒண்ணு காப்பாத்துற தொழில் இல்லடா, அழிக்கிற தொழில்டா. அப்படியா? ஆமா, அதெல்லாம் சரி. அது எப்படி எங்க அப்பா வயசு? என்னால நம்பவே முடியலடா. ஏடா வெட்டுறது குத்துறது தான் செய்வீங்கன்னு நினைச்சேன். இப்படி மிமிக்ரிலாம் பண்ணுவீங்களா? ஏய் சடகோபா, என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? அத பேசி சமாளிச்சோம்லடா. பாஸ், எல்லா வாசம் பேசுவேன் பாஸ். காஞ்சிபுரம் வரும்போது எத்தனை வாடி உங்க அப்பா குரல் கேட்டு தெரியுமா? சும்மா ஒரு விசுவாசமா இருக்கணும் தான். சும்மா மீச முருடி பேசுனா சிங்கம் கடிச்சுக்கிட்டே மாரி இருக்கும். உண்மையாடா? அதான் அப்படியே அடிச்சு விட்டேன். உன் தம்பி அப்படியே ஆடி போட்டான் பாத்தியா? நீ மட்டும் சினிமாவுக்கு மிமிக்ரி பண்ண போனேன்னு வச்சுக்கேன், சினிமாவில் பல பேர் ஃபீல்டை விட்டே ஓடி போயிடுவாங்கண்ணே. ஏய், ஆண்டவன் ஆசையே வேறடா. சரி, வளவலன்னு பேசிட்டலாமா? எடுத்து அடி. ஊத்து ஊத்து ஊத்து. போதுடா இன்னொரு ரவுண்ட் வேணும்டா. இந்த அடி எனக்கு ஊத்துறா.
நான் பாரின் இருக்கா நல்லா இருக்கு பாஸ். இன்னொரு கிட்ட ஊத்து. ஊற்றி குடுறா. நான் தான் சொல்லு, லோக்கல் தான், பாரின் தான். அடினே. ஆனாலும் உங்க தம்பி பண்ணுது பெரிய துரோகம் பாஸ். உங்களுக்கு பார்த்த பொண்ணு 1000 இருந்தாலும் அவர் அந்த பொண்ணை காதலிச்சு கூடாது. அப்படியே இருந்தாலும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஏய் அதை விடு, அது முடிஞ்சு போன கதை. பாஸ் நீ ஏன் பாஸ் கல்யாணம் மேலே விட்டு கொடுத்தீங்க? யாருக்காவது பாஸ் கல்யாணம் பண்ண விட்டு கொடுத்தீங்க? இப்போ எனக்கு தம்பி காதலிச்ச பொண்ணு, நாம ஏன் அவன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லைடா. அந்த பொண்ணு மேலே ஏதோ ஒரு கிக்கு, அது என்னன்னு தெரியலடா. அந்த பொண்ணு மேலே ஒரு பயங்கர ஈர்ப்பு வந்துருச்சுடா. அவ பெரிய அழகி ஒன்றும் கிடையாது, ஆனால் அவளை சீக்கிரம் மறக்க முடியலடா. இப்படி ஒரு பொண்ணு ஹோம்லியான ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற விட்ற, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. அது வேற மாதிரி பொண்ணு. அப்போ அவளை மிஸ் பண்ணி போயிட்டேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. தானே பாஸ் நீங்க 1000 சொல்லுங்க. என்ன இருந்தாலும் இவளுக்கு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பொண்ணு செட் ஆகி கல்யாணம் நடக்குது. அது உங்க தம்பி தானே கெடுத்தது. அவருக்கு வயசு இருக்குது, வாலிப்பு இருக்குது. 1000 பொண்ணு கட்டிப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா? பாஸ் நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கோம். இந்நேரம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பீங்களே. நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. வயசு போச்சு, இளமை போச்சு, காதல், கல்யாணம் எல்லாமே மண்ணோட மண்ணாக போயிடுச்சுடா. வாழ்க்கையில் அவள் எனக்குன்னு வந்த பொண்ணு. நிறைய கனவு கண்டேன் அவளை நினைச்சேன். ஏன் பாஸ் அப்படி சொல்றீங்க? இப்போ கட்டி போல உன் வாழ்க்கை படுக்குள்ள தலைவண்ண உன் தம்பி பேசத்து போட்டுங்க. வாழ்க்கையில் அவள் எனக்குன்னு வந்த பொண்ணு. நிறைய கனவு கண்டேன் அவளை நினைச்சேன். ஏன் பாஸ் அப்படி சொல்றீங்க? இப்போ கட்டி போல உன் வாழ்க்கை படுக்குள்ள தலைவண்ண உன் தம்பி பேசத்து போட்டுங்க. என்னடா சொல்ற? எவ்வளவு திமிரு இருந்தா என் தம்பியை போடுன்னு என்கிட்டே சொல்லுவேன். பாஸ் நான் உண்மை தானே சொன்னேன் பாஸ். போங்க பாஸ், ஊர் உலகத்தில் பண்ணாத நான் சொல்லிட்டேன். அந்த காலத்தில் வாடி சுற்றுருவேன், வாடி கும்பகாரனை அது ஆரம்பிச்சு இது வரைக்கும் தொழில் போட்டியா வாழ்க்கையில் போட்டியா ஒருத்தர் போட்டால் தான் வாழ முடியும். நல்லவனாக இருக்குன்னு நினச்சா நம்ம படிக்காதவன் சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் இருக்கணும். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு பாடி பொலிமுடி தான் போனோம். ஆனால் நம்பிலாம் ஒன்றும் இல்லை பாஸ். கடைசியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நல்லா வாழணும். பொண்ணு உனக்காக பொண்ணு, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பாசம் பந்தம் வருவது இதுன்னு இதெல்லாம் அந்த வாழ்க்கைக்கு என்னத்துக்கு ஆகுது பாஸ்? நான் உங்கள் நிலைமையில் இருந்திருந்தா எப்போ உங்கள் தம்பியை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். பாஸ் நினைக்கிற மாரி உங்கள் தம்பி நினச்சிருந்தா போராடி கூட ஜாலியாக அனுப்பி வந்துருப்பாரா? அவருக்குண்ணா அவர் லைஃப் செட் ஆச்சு, உங்களுக்கு எப்படி போனேண்ணா? நீ மட்டும் வாழ்க்கை பற்றி யோசிக்க மாட்டேன்.
பாஸ் அதில் என்ன தப்புக்குது? ஆள் யாருன்னு மட்டும் காட்டு, மொத்தமாக முடிச்சிடலாம். உன் மேலே மொத்தமாக ஒரு டவுட் வராது. அது நான் கேரண்டி. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த ஆண்டவனோட வேற அவதாரத்தை பார்ப்பேன். அப்புறம் நீ நினைச்சா மாரி அந்த பொண்ணு உனக்கு தான். பொண்ணுத்துக்கு 2 வாட்டி ஓசல் போய் பாரு. இந்த ஆண்டவன் கொடுக்குற சந்தர்ப்பம் எதுவும் பண்ணிக்காத. இந்த ஆண்டவனை முடிச்சு கொடுக்க ரெடியா இருக்க. இந்த ஆண்டவன் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பேன். இதுக்கு மேலே உன் முடிதான் பாஸ். அருமடா, நீ 2 பேக்கு போட்டோம்னா 4 இடத்துல அடிக்கலாம். பின்னாடி உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கியா? பின்னாடி தானே அடிச்சிட்டு இருக்கேன், முன்னாடி அடிச்சிட்டு இருக்கேன், உள்ளே அடிச்சிட்டு இருக்கேன், வெளியில தானே அடிச்சிட்டு இருக்கேன். வந்துட போறாங்கண்ணே. வட்டா முருகா, என் ஸ்டேட்டஸ் தெரிய மாட்டேங்குது முருகா. அவளுக்கு 2 பேரும் ஓவரா ஆடுறாளுங்க. என்னை காமெடி பீஸ் மாதிரிலாம் பார்க்குறாளுங்க. என் பொண்டாட்டி என்னை பைத்தியார மாதிரி பார்க்குறா. அடையே விடுங்கண்ணே, போயிட்டு போகுது. வந்த பிரச்சனை ஆயிருண்ணே, என்ன திட்டுவாங்கண்ணே. என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீ பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். ஏறு, அந்த வைஜெயந்தி பானுமதியோட சயின்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு தெரியும்டா. வைஜெயந்தி அப்போ வீரமணி இருக்கானே, 5 பைசா 10 பைசா கூட இல்லாமல் காஞ்சிபுரத்துக்கு வந்தான். கொள்ளையடிச்சு இப்போ கோடீஸ்வரன் ஆயிட்டான். அப்பப்போ எனக்கு காசும் கொடுத்து சரக்கு ஊற்றி கொடுத்து என் மகள் வீட்டுக்கு மருமகளாக வரணும் என்று கெஞ்சினாங்கடா. ரே, குடும்பம் அது சி கேவலமான குடும்பம்டா. அப்போ மையம் எல்லாம் ஒன்றா உட்காந்து தண்ணி அடிப்பாங்க, இல்லைன்னா அடுத்து எங்கள் வயிற்றில் அடிப்பாங்கடா. இதானே தெரியும். இந்த வைஜெயந்தி அந்த குடும்பத்தில் பிறந்துட்டு என்னமோ பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கா. இந்த பானுமதி இருக்கால, அவ மட்டும்னா அவங்க அப்பா என்னமோ பெரிய கோடீஸ்வரர் மாதிரி பேசிட்டு இருக்கா. பேங்க்கில் மாதம் என்னத்தானே சம்பளம் வாங்குறான். ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்க, ரோட்டில் உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும். வீரமணி ஒரு கொலைகாரன்னா, இந்த பேங்க்காரர் இருக்கானே அவன் பெரிய கொள்ளைக்காரன். அது தெரியாத முருகன் வேணாண்ணே, அவங்களாம் கேட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருங்கண்ணே. கேட்கட்டும். என்ன பாத்திரம் வாந்தி இல்லை, கேட்கட்டும்டா. எனக்கு கேட்டா பெரிய இதை என்ன பண்ணிடுவேன். என்னம்மா எங்க எல்லாம் மாநாட்டு கிளம்பிட்டீங்களா?